ஸ்ருதிஹாசன் அக்காவோட நடிக்கணும்னு ஆசை. ஸ்ருதிஹாசன் அக்கா வந்து உங்க ஜென்ரேஷன். ஆமாம், அவங்க என்னோட ஒரு 2-3 வருஷத்துக்கு மூத்தவங்க. தம்பி உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். கிளினிக்ல ஆள் வெயிட்டிங்ல இருப்பாங்க. அப்போ ரோஸ் மில்க் வாங்கி தரேன்டா. ரோஸ் மில்க் நான் உன்னை பார்க்கவே நினைக்கல, லவ் பண்ணவே நினைக்கல, ஆனால் இதெல்லாம் நடந்துருமோன்னு பயமா இருக்கு. எங்களுக்கு உங்களை வச்சு பயமா தான் இருக்கு. என்ன பழக்கம் இது? சின்ன புள்ள போல. நீங்க தளபதியை ரீப்ளேஸ் பண்ண நான் தளபதி அடுத்து நான் வந்துருவேன் மக்கள் சொல்றாங்க, மக்கள் கொடுக்குற வாக்கு. இது கண்ணீர், தும்மல், இருமல், ஆவி, கொட்டாவி, மனம் இதெல்லாம் தானா வராது. ஒரு போன் பண்ணி கூப்பிடு, டைரக்டா வீட்டுக்கு வந்துடும். இல்லைன்னா ஸ்விக்கில ஆர்டர் பண்ணி வந்துடும். எச்ச சரி, நீங்க படம் பார்க்க மாட்டீங்க. நீங்க நடிச்ச படத்தை யார் பாக்குறதப்பா? உள்ள அழுகிறே வெளியே சிரிக்கிறேன். அதாவது நீங்க சிரிக்கணும், ஆனா உள்ள வேதனை வச்சு சிரிக்கணும். அதான் சார், பாசமா ஒரு பார்வை பாருங்களேன்னு சொன்னோம். கூச்ச பார்வை இருந்துச்சுன்னா கண்ணாடி போடுங்க. வெறும் எக்ஸ்பிரஷன் மட்டுமே வச்சு நம்ம சினிமாவில் கேரி பண்ண முடியாது. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. எம்பேரு படையப்ப, இளவட்ட நடையப்ப, என்னோட உள்ளதெல்லாம் இளஞ்சிங்க படையப்ப. என்ன சார் தர்பூச ஈமிக்குதா? அவரு நான் என் ஸ்டைலில் பண்ணேன். அவர் ஆக்சுவலாக வச்சு இப்படி பண்ணுவார். நான் வந்து அதை என் ஸ்டைலில் பண்ணேன். என் ஸ்டைலில் பண்ணி அது சரியான ஷூட்டிங் போற இடத்துல யாருன்னா கை முடியல, கால் முடியலாம், அப்புறம் கேமரா ஆஃப் பண்றா, நான் பிடிக்கிற கை இருந்து பிடிச்சிருவீங்க. என்ன கையை பிடிச்சிருக்காரா? அதனால என்னத்தை அடுத்து வரீங்க. நீங்க படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் டாக்டர் பிராக்டிஸ் பண்ணீங்க, இப்போ ஆக்டிங் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க ஃபியூச்சர் ஆக்டரா முடியுமா, டாக்டரா முடியுமா? தெரியலையப்பா. கண்டிப்பா சார். இந்த மாதிரி ஒரு திறமையான நபர்கள், நல்ல ஒரு படிச்ச பட்டதாரிகள். யார சொன்னீங்க? என்னையதான் சார். ஓகே சார். இல்ல சார், நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மக்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணி சொன்னதை சொல்ல வரேன். உங்களை மாதிரி யூடியூபர்ஸ் சார், உங்களை மாதிரி எஜுகேட்டடு அஸ் வெல் அஸ் நேர்மையானவங்க, இவ்வளவு திறமையானவங்க, எனர்ஜெட்டிக்கானவங்க நீங்க வரணும். இப்ப என்ன சொன்னீங்களா? எஜுகேட்டட், நேர்மையானவர்னு. ஐயோ ஐயோ, இவரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களை மாதிரி யூடியூப் எடுக்கிறவங்களேமா, யூடியூபர்ஸ் மட்டும் இல்ல, நிறைய பேர் சொல்ற இது உங்களை மாதிரி மக்கள் அந்த ஃபீல்டுக்கு தேவை. எஸ்பெஷலி வந்து இவ்வளவு நாளா நீங்க எங்க இருந்தீங்க? சென்னை மக்கள் கேட்கறது தான். மதுரையில இருந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தானே ஆதார் கார்டு ஒரு போட்டோ பிடிச்சி அனுப்புங்க, முடிஞ்சு போச்சு. காமெடி கோவம் வர மாதிரிலாம் காமெடி பண்ண கூடாது போ. இல்லம்மா, மக்கள் வந்து அதை ரசிச்சு உணர்ந்து சொல்றாங்க. ஓகே சார். எனிவே, இப்போ நீங்க அப்ப ஆக்டர் தான். உங்களோட கண்டிப்பா டாக்டர் பிளஸ் ஆக்டர். டாக்டர் பிளஸ் ஆக்டர். எப்படி பவர் ஸ்டார் சீனிவாசன் மாதிரியா? அவர் டாக்டரா இருந்து இப்ப ஆக்டர் ஆயிட்டாரு. இப்போ டாக்டரா இருக்காருன்னு தெரியல, ஆனா முழு நேரம் நடிகர். டாக்டர்ன்றது அது ஒரு அங்கீகாரம் போய்கிட்டே இருக்குமா. பிசியோதெரபின்றது நம்மளோட. ஓகே, இப்போ போற இடத்துல, ஷூட்டிங் போற இடத்துல யாருன்னா கை முடியல, கால் முடியலாம், அப்புறம் கேமரா ஆஃப் பண்றா, நான் பிடிக்கிறேன் கை இருந்து பிடிச்சிருவீங்க போய். என்ன கைய பிடிச்சிருத்தியாரா? அதனால என்ன தப்பு இருக்கு? ஒருத்தவங்களுக்கு முடியலாட்டி அதுதானே மருத்துவ சேவை. அப்ப அங்க வந்து சேவையா, இந்த கலை சேவையான்னு சொன்னா நீங்க எந்த எதுக்கு வருவீங்க முன்னாடி? அப்படி இல்லம்மா, படிச்ச கல்வியவே சேவைக்கு பயன்படுத்துறோம். நிறைய போறான்டா. அதுதான் பிசியோதெரபி. சரி, இப்போ நீங்க தமிழ் சினிமா, உங்க டார்கெட் தமிழ் சினிமாவா, இந்திய சினிமாவா, உலக சினிமாவா? தமிழ் சினிமா தான் இப்போதைக்கு என்னோட டார்கெட்மா. ஓ, இப்போதைக்கு தமிழ் சினிமா. இப்போ அடுத்த வருஷம் ஹாலிவுட் தான். அப்படி இல்லம்மா, வாய்ப்புகள் யாருக்கு எந்த நேரத்துல எப்படி வாய்ப்புகள் அமையும், எந்த லெவலில் தூக்கிடுவாங்கன்னு யாருக்குமே தெரியாது. இல்ல சார், நமக்கு ஒரு ட்ரீம் இருக்கும்ல. பாருங்களேன், ஒரு இலக்கு இல்லாத பயணம் வேஸ்ட் தான். நம்ம பஸ்ல எங்கடா போறேன்னு கேட்டா சொல்லுவான், சார் மெரினா பீச்சுக்கு போறேன் சார். நான் அதிகமா ஆசைப்பட்டது தமிழ் சினிமாவில் நடிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதுதான் என்னோட
ஆசை. தமிழ் சினிமாவில் நீங்க ஒரு பெரிய நடிகராக வரணும்னு ஆசைப்படுறீங்க. சரி, எப்போதுமே தமிழ் சினிமாவில் இரு துருவங்கள் தான். எம்ஜிஆர் சிவாஜி, ரஜினி கமல், விஜய் அஜித்னு சொல்லிட்டு துருவம் இருக்கு. ஒரு குணச்சித்திர நடிகர்னாலுமே அதுலேயும் அப்படி தான் இருக்கு. காமெடி நடிகர்னா வடிவேலு, விவேக், சந்தானம், சூரியன் போயிட்டு தான் இருக்கும். நீங்க ஹீரோவா, காமெடியனா, வில்லனா, கேரக்டர் ஆர்டிஸ்டா? அப்படி இல்லம்மா, எல்லாரும் என்னோட நடிப்பு திறமையை பார்த்துட்டு சிவாஜி கணேசனோட பவர் இவர் கண்ணில், சிவாஜி கணேசனோட நடிப்பும் அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய மக்கள் கொடுத்த பட்டமேமா குட்டி நடிகர் திலகம், சிவாஜி வந்து உயிர் தெளிந்து விட்டார், அடுத்து சிவாஜி வந்துட்டார், இப்படிதான் சொல்றாங்க. அது மட்டும் இல்லம்மா, உங்களை மாதிரி ஒரு யூடியூபர் ஆஸ்ட்ரோஜிகன் ஒருத்தர் இருக்காரு, உங்க ஜாதகத்தை அனுப்பிச்சு விடுங்க தம்பி. பட் நம்மளுக்கு அதுல நம்பிக்கை கிடையாதுன்னு வைக்கிறேன். அவரே என்ன பண்றாரு, நம்ம ஜாதகத்தை கணிக்கிறாரு. சிவாஜி கணேசன் ஜாதகமும், எம்ஜிஆர் ஜாதகம், எஸ்பிபி ஜாதகம், ராஜராஜ சோழன் ஜாதகம். யாருது? சிவாஜி கணேசன், சிவாஜி ஓகே, எஸ்பிபி ஓகே, ராஜராஜ சோழன் செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு இவங்க எம்ஜிஆர், இவங்களோட ஜாதக கட்ட அமைப்புகளும் என்னோட கட்ட அமைப்புகளும் ஒரே மாதிரி இருக்காங்க. கட்ட துறைக்கு கட்ட சரியில்லை. அந்த ஜாதகத்தை கடிச்ச மட்டும் என் கையில கிடைக்கணும். இல்ல, அவரு ஒரு ப்ரொஃபஷனல் ஆஸ்ட்ராலஜி சயின்ஸா பண்ணிட்டு இருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, நான் தனுசு ராசி போராட நட்சத்திரமா, கும்ப லக்னம், அந்த கும்ப லக்னத்துல 3ஆம் பாதம் சதயமா. அதாவது மக்கள் வந்து என்னோட பிறந்த நேரத்தை வாங்கி இவ்வளவு இன்ட்ரெஸ்டா கணிக்கிறாங்கன்னா பாத்துக்கங்க. இல்ல சார், இப்போ அவர் யூடியூப் சேனல் வளர்க்கறதுக்கு ஆசைப்பட்டிருப்பாரு. சரி, உங்களை பத்தி தகவல் போட்டா வியூஸ் வருது. கிடையாதுமா, அவ்வளவு ஒரு நல்ல மனசோடையும் நல்ல உள்ளத்தோடையும் அவர் பண்ணாரு. அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாருமா. நம்மளுக்கு தெரியும் இல்லையா, இவன் வந்து நம்மளுக்கு வியூஸ்க்காக பழகுறான், அவங்கள ப்ரொமோட் பண்றதுக்காக. அவர் நல்ல மனுஷன், அவ்வளோ ஆசையா இன்ட்ரெஸ்டா போட்டு. ஆக உங்க ஜாதகப்படி நீங்க ஒரு எம்ஜிஆரா, ஒரு சிவாஜி கணேசன் சாரா, ஒரு எஸ்பிபி போல அதெல்லாம் தாண்டி ராஜராஜ சோழன் மாதிரி வாழ போறீங்க அப்படின்னு சொல்றாங்க, அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஓகே, நீங்க என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பாமா. அதாவது அவங்க சொல்றது என்னன்னா, கட்டத்திலே வந்து 12 செவ்வாய் உச்சத்துல இருக்கு. அவங்க சொன்னதை நான் சொல்ல வரேன். பட் என்னோட பேசிக்கான ஒரு கேரக்டர் இருக்குமா, இலக்க அடையிற வரைக்கும் விட மாட்டேன். அது ஒரு விடாம போராடுற குணம், சாதிக்கிற குணம், தன்னம்பிக்கை இயற்கையாவே இருக்கு. அது உங்களோட ஜாதக அமைப்புன்னு சொல்றாங்க. இவன் மூஞ்சி சரியா வருவாடா, சரியா வருவாடா. ஓகே, இப்போ நீங்க சொன்ன 4 கேட்டகரி. எஸ்பி பாலசுப்ரமணியன் சார் வந்து ஒரு பெரிய சிங்கர், சிவாஜி கணேசன் நடிப்பின் திலகம், எம்ஜிஆர் வந்து மக்கள் திலகம், அவர் வந்து பொலிட்டிக்கல்ல ஃபெமிலியர் பர்சன். எஸ் சார், ஃபெமிலியர் சார். இவர் வந்து சிங்கர், சிங்கிங்ல இவர் பெரிய மைல்ஸ்டோன், கிட்டத்தட்ட கின்னஸ் வாங்கி வச்சிருக்காரு. நடிப்பின் திலகம் சிவாஜி கணேசன், அவருக்கு செலவு வச்சாச்சு, நடிப்புல அவர் உச்சத்தை தொட்டுட்டாரு. மக்கள் திலகம் அவரு அரசியல ஒரு பெரிய உச்சத்தை தொட்டுட்டாரு. ராஜராஜ சோழன் அவரு பெரிய ராஜா. இப்போ நீங்க பாடகரா, நடிகரா, அரசியல்வாதியா, ராஜாவா? நடிகராகவும் வருவோம், அரசியல்வாதியும் வரலாம், ராஜாவாகவும் வரலாம். ஓகே, அதுக்கான குவாலிட்டியான குணங்கள் உங்ககிட்ட இருக்கு அப்படின்னு அவர் சொன்னாரு. அவர் மட்டும் இல்லாம நிறைய சொல்லுவாங்க, லீடர்ஷிப் இருக்கு. என்னோட காலேஜ் சேர்மனே சொல்லுவாங்க, அரசியல்வாதிக்கு இதுக்கு தகுந்த ஒரு நபர். இப்போ உங்களை வந்து எஸ்பிபி சாரோட கூட கம்பேர் பண்ண சொன்னாங்கல்ல, நீங்க நிறைய ரீல்ஸ் பண்ணிருக்கீங்க, பாட்டு கூட பாடுங்க நினைக்கிறேன். பாட்டு பாடுங்களேன். பாட்டு படிக்கவா? பாட்டு படிக்க போறீங்களா? சரி படிங்க. நீங்க என்ன கேட்டீங்க? பாட்டு பாட சொன்னேன். பாட்டு தான் படிக்கிறேனே. ஓகே, நீங்க முடிங்க. நீங்க படிக்கிறீங்களா பாடுறீங்களா நாங்களே முடிவு பண்ணிக்கிறோம். உனை நான் கண்டவுடன் நெஞ்சுக்குள்ளே லட்சம் சிறகுகள் முளைக்குதே. என்ன குளிர் ஜோரமா? சாரி, ஏன் இப்படி சொதப்புறீங்க? கரெக்டா வாசிங்க. ஓ, அதான பார்த்தேன், அங்க ஏதோ பிரச்சனை. ஓகே ஓகே. நீ சூரியனை சுட்டுவிடும் தாமரையா. வைகுரி அப்படியே போட்டனா? இங்க ஆல்பர்ட் சார்ஜ் செத்துட்டானா இல்ல உங்க அப்பா பீட்டர் தான் மண்டைய போட்டானா? ஒசாரான்னு பாட சொன்னா ஓன்னு ஒப்பாரி வைக்கிறேன், காதுக்குள்ள சங்கூதன மாதிரி. ஓகே சார், நான் உங்களுக்கு நிறைய ரீல்ஸ் பார்த்தேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. தர்பூசணி கையில வச்சிருக்க சஞ்சய் ராமசாமி பண்ணுவீங்க இல்லையா? நான் கேள்விப்பட்ட வரைக்கும் சூர்யா வந்து ஒரு பெரிய நடிகர், இன்னும் அவர் நிறைய டேக்ஸ் வாங்குவாரு, பட் அவர் பர்ஃபெக்ஷன் வர்றதுக்கு விடவே மாட்டாருன்றது நான் கேள்விப்பட்ட விஷயம். நீங்க நான் சிங்கிள் டேக் ஆக்டர்னு சொன்னீங்க. இப்போ அவர் பண்ண அதை ஆக்ஷனை நீங்க நிறைய இடத்துல பண்ணிருப்பீங்க. எனக்கு ஒரு சிங்கிள் டேக்ல பண்ணி காட்டுங்களேன். தர்பூசணி ஆகிட்ட இல்லை. ஆனா என்ன சார் தர்பூசணி ஈமிக்குதா?
நான் என் ஸ்டைலில் பண்ணேன் சார். அவர் ஆக்சுவலாக வச்சு இப்படி பண்ணுவார், நான் வந்து அதை என் ஸ்டைலில் பண்ணேன். என் ஸ்டைலில் பண்ணது அது சரியான ரீச். நம்ம ஊர் மட்டும் இல்லை. ஆமாம் சார், கஜினி படத்தை விட உங்களுக்கு பயங்கர ரீச் ஆச்சுன்னு கீழே கமெண்ட்ஸ் நிறைய பார்த்தேன். அது அநேகமாக உங்களுக்கு ஏன் உங்களுக்கு தான் கூப்பிட்டு கொடுமே அடுத்த படம் நடிக்கிறது யாரும் கூப்பிட்டுருப்பாங்களே இது வரைக்கும்? திருவாரூர் பாட்டில கூட்டாக, பொன்னமராவதி பாட்டில கூட்டாக, அவ்வளவு காரக்குடி பாட்டில கூட கூட்டாக. இது வரைக்கும் கார்த்திக் சுப்புராஜ் டைரக்டர் ஒரு 3 months முன்னாடி இவ்வளவு ஃபேமஸா இல்ல, இருக்கு. நானும் பார்த்தேன் இன்டர்வியூல கார்த்திக் சுப்புராஜ் சாரோட அசிஸ்டன்ட் டைரக்டர்னு யாரோ சொன்னீங்க. இப்போ கார்த்திக் சுப்புராஜ் சொன்னீங்க. உங்களுக்கு அவர் தான் சொன்னேன் கார்த்திக் சுப்புராஜ் அசிஸ்டன்ட் எதுக்கிட்டே சொல்லல. ஓகே, கார்த்திக் சுப்புராஜ் அவரோட ஆபீஸ்ல இருந்து. ஆமா சார், ஆபீஸ்ல இருந்து அசிஸ்டன்ட் தான் பேசுறது. ஓகே, வர சொல்லியிருந்தாங்க சார். பட் நான் ஒழுங்கா போய் அட்டன் பண்ணல. அதாவது ஒழுங்கா அட்டன் பண்ணலைன்னா அவங்க இந்த மண்டே கால் பண்றாங்க, நெக்ஸ்ட் மண்டே வாப்பானாங்க. சார் ஃப்ரைடே ஆர் சாட்டர்டே நீங்க எனக்கு ரிமெம்பர் பண்ணுங்க, நான் திருப்பி மண்டே வரதுக்கு ஈஸியா இருக்கும்னு சொல்லியிருந்தேன். அவங்களும் ரிமெம்பர் பண்ணல, நானும் போகல. அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஓ, உங்களுக்கு கால் பண்ணி சொன்னதுக்கு ரிமெம்பர் ஒன்று பண்ணணும். ஆமா. ஏன் சார் ஒன்லி கேப் இருக்கு இல்லையா? ஆமா அதாவது சார், இப்ப ஒண்ணும் இல்ல, மண்டே சொல்லிட்டு டியூஸ்டே வேணா ஒண்ணு வந்துடலாம். மண்டே சொல்லிட்டு நெக்ஸ்ட் மண்டே வர்றதுக்கு இந்த மண்டே சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இடையில 1 week கேப் இருக்கு. அப்போ வந்து ஒரு ஃப்ரைடே ஒரு கன்ஃபர்மேஷன் வேணும் இல்லையா நம்ம கிளம்பி வர்றதுக்கு? அப்போ மண்டே கொடுத்து உங்களுக்கு கன்ஃபர்மேஷனா தெரியல. இடையில கேப் இருக்கு சார். அதுல என்னனாலும் நடக்கலாம் சார். அப்பாயின்மெண்ட் வர்றன்றவங்க வராம போகலாம். நான் வந்து பக்கத்துல இல்ல, மதுரையில இருந்து கிளம்பி வடபாங்கிக்கு வரணும். அவ்வளவு விஷயங்கள் இருக்கு இல்லையா? ஓகே சார், நான் கிளினிக்கல் ப்ராக்டிக் சாதாரண பர்சன் இல்ல, நார்மல் லேமன் கிடையாது. பிசியோதெரபிஸ்ட், என்னோட பேஷண்ட்ஸ்லாம் நிறைய பேர் வெயிட் பண்ணுவாங்க நம்மளுக்காக. எவ்வளவு பேர் மக்கள் வந்து நம்மளுக்காக நம்மளோட சேவைகள் தேவைப்படுது. இப்போ உங்களுக்கு குட்டி சிவாஜின்னு சொன்னாங்கல்ல, சிவாஜி நடிச்சதுல ரொம்ப ஒரு உங்களுக்கு பிடிச்ச சீன் ஒன்று இருக்கும்ல. இப்போ அவர் வந்து என் கடையே படிக்கிறேன் அப்படின்னு வசனம் அடிக்கிறேன்னு நினைக்கிறேன், சம்திங் என்ன படம் தெரியல, பேசியிருப்பாரு. ரொம்ப ஃபேமஸ், எல்லா மிமிக்ரி ஆர்டிஸ்டும் அந்த வாய்ஸ் எடுத்து பேசுவாங்க. நீங்க அது போல சிவாஜி கணேசன் போல எதுனா ஒரு டைலாக்? அவர் சார் எனக்கு பிடிச்சது வந்து நிறைய படங்கள்ல நெஞ்சு வலி வர மாதிரி கீழே விழுவார். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இல்ல சார், இப்போ நீங்க நடிக்க போதை பார்த்து எத்தனை பேர் நெஞ்சு வலி வருன்றது மேட்டர் இல்ல. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க சிவாஜி கணேசன் நிறைய பண்ணிருக்காரு. அல்ல, அது வந்து ஆக்டிங் நல்லா இருக்கும். நெஞ்சு வலி வர மாதிரி பண்ணுவார் இல்லையா? அது ஒரு நல்ல நடிப்பு. சரி சார், இப்போ நெஞ்சு வலி, இப்போ கழுத்து வலி. சரி, இப்போ சிவாஜி கணேசன் சாருக்கு கழுத்து வலி வந்துச்சு, பண்ணி காட்டுங்க சார். எந்த கொடுமை. சரி, இப்போ இதே சிவாஜி கணேசன் சாருக்கு தலைவலி. சரிங்க சார், அதே சிவாஜி கணேசனுக்கு வயிற்று வலி, அவருக்கு முட்டி வலி. சார், எல்லா வலிக்கும் உதடு மட்டும் தான் சுருக்கி ஊன் பண்றீங்க, எப்படி சார் அது? அதுதான் உதடு இல்லை சார், நம்ம பண்றது அப்படிதானே பண்ணுவோம். ஒரு வலியை வந்து ஒரு காலையே அந்த இடத்துல பண்றப்ப உயிரே போய் உயிர் வரும். டக்குன்னு நம்ம சுழிக்கிறது வந்து உதடு மட்டும் இல்ல, முகத்துல ஏகப்பட்ட ஃபேசியல் மசில்ஸ் நாங்க படிக்கிறப்போ படிப்போம் சார். அந்த ஃபேசியல் எக்ஸ்பிரஷன்ஸ், ஐ எக்ஸ்பிரஷன்ஸ், ஃபீலிங்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து பாருங்க. ஓகே சார். சார், இப்போ ரஜினி சார் நடிச்சது நான் பார்த்துருக்கேன், ரசிச்ச ஒரு விஷயம் ஒன்று இருக்கு. முத்து படத்துல பாத்தீங்கன்னா அவர் ஸ்டேஜ் மேல நடிச்சு கிடத்தீங்களா, நீ கீழே உட்காந்து என்ன பேசலாம், ஸ்டேஜ் மேல நடிச்சு கார சொன்னா ஒரு டைலாக் ஒன்று பேசுவார். அப்ப துண்டு ஒரு சுத்தம் எடுத்தீங்களா, எங்கள்கிட்ட துண்டு இருக்கு, நீ சுத்துனீங்கன்னா ரஜினி சார் மாதிரி இருக்கும், எங்க போட்டு துண்டு சுத்துவீங்கன்னா நான் டைலாக் சொல்லுவேன்னா. இது ஒரு வித்தியாசமா இருக்கு. எம் பேரு படையப்ப, இளவட்ட நடையப்ப, என்னோட உள்ளதெல்லாம் இளஞ்சிங்க படையப்பா. ஓகே சார். இப்போ துண்டு சுத்துறீங்க, டைலாகோட சுத்துறீங்க, சரிங்களா? சின்ன டைலாக் தான். இப்போ வெறும் எக்ஸ்பிரஷன் மட்டுமே வச்சு நம்ம சினிமாவில் கேரி பண்ண முடியாது. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. அதாவது சார், டைலாக் டெலிவரி உண்மைதான். நானும் நாடகம் எழுதி எல்லாரும் ப்ராக்டிஸ் கொடுத்துருக்கேன் இல்லையா? அதுக்கெல்லாம் டைலாக் எழுதணும், அந்த டைலாக் அவங்க பேசி பார்க்கணும். இப்போ நம்ம பண்றதுலாம் ஓன் டைலாக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கேத்தாப்புல டைலாக்ஸ் வந்து அதுக்கு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் சார். அதனாலதான் படம் எடுக்கிறதுக்கு இவ்வளவு நாள். சார், ஃபேமஸா டைலாக் சொல்றேன், நீ டாக்டர் வேற, டாக்டர் சம்பந்தமா சொல்றேன். கண்ணா, இந்த தும்மல், இருமல், விக்கல், கொட்டாயி, பணம், பதவி, அந்தஸ்து இதெல்லாம் தானா வர்றது. வந்தால் ஏன்னு கேட்க முடியாது, போனால் ஏன்னு கேட்க முடியாது. எச்சச்ச கச்சச்சா அப்படி சொல்லுங்க சார். கண்ணா, தும்மல், இருமல், காய்ச்சல் வந்துச்சுன்னா பேராசிட்டமல் வாங்கி போடுங்க. சொல்லுங்க. நான் பிசியோதெரபி மருத்துவமா, நாங்கெல்லாம் அந்த மாதிரி பேராசிட்டமால் பிரிஸ்கிரைப் பண்ண மாட்டோம். சரி, ஃபர்ஸ்டே சொல்லுங்க. சொல்லுங்க. கண்ணா, தும்மல், விக்கல் இதெல்லாம் தானா வந்துச்சுன்னா ஆவி பிடிங்க, இல்லைன்னா வேது பிடிங்க. இல்லை சார், ஸ்கிரிப்ட்ல இருக்கு. லைக் நம்ம விஜய் டிவி அது இதில் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அது போலதான் நீங்க பண்ணும்போது நம்ம இது வேற தப்பா சொல்ல மாட்டோம். ட்ரை பண்ணுங்க, நீங்க சொல்லாம நான் விடவே மாட்டேன். கண்ணா, இந்த தும்மல், இருமல் சொல்லுங்க. இன்னொருக்கா சொல்ல மாட்டேன். தும்மல், இருமல். கண்ணா, இந்த தும்மல், இருமல், விக்கல், கொட்டாயி, பணம், பதவி, அந்தஸ்து இதெல்லாம் தானா வர்றது. வந்தால் ஏன்னு கேட்க முடியாது, போனால் ஏன்னு கேட்க முடியாது. எச்சச்ச கச்சச்சா. கண்ணு, தும்மல், இருமல், ஆவி, கொட்டாவி
பணம் இதெல்லாம் தானா வராது. தானா வராது. தானா ஒரு வராது. போன் பண்ணி கூப்பிடு, டைரக்டா வீட்டுக்கு வந்துடும். இல்லைன்னா ஸ்விக்கில ஆர்டர் பண்ணி வந்துடும். அது துண்டு விட்டுறீங்களே, அது வேறமா. துண்டு வந்து அவர் தனியா, அது ஒரு தனி ஸ்டைல தான் பண்ணுங்க. ஏற்கனவே பண்ணியாச்சுலாமா சார்? இப்ப ரஜினி இது ஒரு டைலாக்ல சொன்னா, கண்ணான ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்னா மாதிரி. அது உங்க ஸ்டைல சொல்லுங்க. அதுக்கு ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. ஓகே, இது ரஜினி. இப்ப கமலஹாசன் டைலாக், மயில மயில இல்லைன்னா பரட்டை கிட்ட பரட்டை, சந்தைக்கு போகணும் ஆத்தா வையும் காசு கொடு சொல்லுங்க சார். சந்தைக்கு போன ஆத்தா வையும் காசு கொடு. நீ நடிகண்டா நடிகண்டா. ஓகே, இப்போ கோமணம் கட்டி அதை பண்ணிதான் நல்லா இருந்திருக்கும். நீங்க நல்லா சட்டை போட்டு உட்காந்துருக்கீங்க. அடுத்த முறை அதை ட்ரை பண்ணலாம். நக்கல்யா அவனுக்கு. சரிங்க சார். விஜய் பொறுத்தல யார் அடிச்சா பொறி கலங்கி பூமி அதிர்றது தெரியுதோ அவன் தான் தமிழ், நான் தான். சொல்லுங்க சார். நீங்க விஜய்க்கு போட்டின்னு சொன்னீங்களாமே, தளபதி விஜய்க்கு போட்டின்னு சொல்றீங்களே. நான் எதுவுமே சொல்லலாமா? நான் யாருக்கும் போட்டியும் சொல்லல, யார் மாதிரி பண்றேன்னு சொல்லலாமா? நீங்க தளபதியை ரீப்ளேஸ் பண்ண, நான் தளபதி இடத்துக்கு நான் வந்துருவேன் மக்கள் சொல்றாங்க, மக்கள் கொடுக்குற வாக்கு அது. இது தளபதி அரசியலுக்கு போயிட்டாருன்னா அந்த இடத்துல நீங்க ரீஃபில் பண்ணுவீங்க அப்படின்னு மக்கள் சொல்றாங்க. நான் அந்த மாதிரி எந்த இடத்துலயுமே சொன்னது கிடையாது. சரி, இப்ப நீங்க ரீஃபில் பண்ண போறீங்க. இப்ப தளபதி பேசுற ஒரு டயலாக், யார் அடிச்சா பொறி கலங்கி பூமி எதிர்த்து தெரியுதோ அவன் தான். எனக்கு பிடிச்ச டயலாக் சொல்றேன். ஓகே, அவர் வந்து பாத்தீங்கன்னா, சாமி முன்னாடி மட்டும்தான் சாந்தமா பேசுவேன், சாக்கடை முன்னாடி இல்ல, பயாமனு. சில்லறை செத விட்டா தலைவா, நீ கலகிட்ட போ. சரிங்க சார். தலை தலை அது ஒரு வார்த்தை சொன்னா எப்படி சார்? நான் ரொம்ப சிம்பிளா சொல்றேன் சார். நீ டாக்டர் வர இல்லையா உடம்புல? ஓகே, நான் சொல்றேன்மா. மூக்கு இருக்கும், மொழி இருக்கும், கண்ணு இருக்கும், காது இருக்கும், ஆனா உடம்புல உயிர் இருக்காது. அது ரெண்டு படம். நான் சொன்னது தீனா படத்தோட. ஓ அப்படியா? ரெண்டு வேறையா? இது தெரியாத போச்சு. சரிங்க சார். இப்போ நீங்க தளபதி வரைக்கும் வந்துட்டீங்க. அன்னைக்கு பார்க்கும்போது நீங்க தனுஷ் சார் மாதிரி சூப்பரா அடிச்சு காமிச்சிருங்க. அதாவது 3 படத்துல நீங்க கழுத்துல கத்தி வச்சுட்டு கட் பண்ண மாதிரி பண்ண சீதை பார்த்து கீழே கமெண்ட்ஸ் நான் நிறைய படிச்சேன். எங்களோட சேனல் வியூவர்ஸ்க்காக நீங்க ஒரு முறை அதை ரீக்ரியேட் பண்ணி கொடுங்களேன். கண்டிப்பா பண்ணுவோம். சார் அடுத்து வரீங்க. போது சார், சார் போது சார், போது சார், சிறப்பா பண்ணி சார் அதை ஃபுல்லா பண்ணி காட்டுங்களா? ஃபுல்லா அந்த சீசன் பண்ண ஃபுல்லா பண்ணிடுவோம். மிமிக்ரிலாம் பண்ணி கேள்விப்பட்டேங்க சார். நீங்க மிமிக்ரி ஓரளவு தெரிஞ்ச வரைக்கும் பண்ணி காமிச்சு. சரி, உங்களுக்கு பா இந்த வாய்ஸ் பேசினாரா கண்ணை மூடி கேட்டா அவருக்கு குரல் கேட்கும்பா, அது போல ஒரு வாய்ஸ். இப்போ எப்போ அழகுப்போ மொட்டராஜ் சார், அது போல நீங்க ஏதாவது ட்ரை பண்ணுங்க. நாமா இந்த வடிவேல் அங்கிள் மாதிரி பண்ணி காமிச்சிருந்திருக்கேன். வடிவேலு உங்களுக்கு அங்கிளா? நக்கல்யா அவனுக்கு. அப்புறம் எங்க அப்பா வயசுக்கெல்லாம் சீனியர்மா, அவங்க எல்லாம் எப்ப இருந்து நடிக்கிறாங்க. அப்புறம் அவர் அங்கிள் சொல்லாம என்ன சொல்றது? சரிங்க சார். ஓகே, வடிவேல் மாதிரி நான் பண்ணி காட்டுறேன். அவர்கிட்ட எனக்கு பிடிச்சது படுத்துறாயா. அப்புறம் சாலமன் பாப்பையா சார் மாதிரி பண்ணிருந்தீங்களா? ஆமாமா, அருவே அருவே நல்லா பண்றாங்கடே, அந்த மாதிரி நீங்க பண்ணீங்க பார்த்தேன். அதாவது அந்த மாதிரி பண்ணல. சாலமன் பாப்பையா கபடி மேட்சுக்கு ஜட்ஜா வந்தா எப்படி இருக்கும்? வில்லுக்கு மையா வில்லுக்கு மையா, ஒருத்தன் கையை பிடிக்கிறியா, ஒருத்தன் காலு பிடிக்கிறியா, வில்லுக்கு மையா. வேற யாருமே பேசுங்க. நாட்டாம நாட்டாம என்ன கண்ணு பேசுற? அது போல அந்த நீங்க மதுரைக்காரர் வேற இல்லையா? மதுரை கோயம்புத்தூர் ஸ்லாங் நல்லா இருக்கும். என்றாங்கன்னு இன்டர்வியூ சொல்லிட்டு என்ன எம்ம நேரம் படுத்துன்னு படுத்துற அதை சாட்டு போட்டு இன்டர்வியூ முடிய அது மாதிரி என்ன ட்ரை பண்ணுங்க. என்றா கண்ணு இன்டர்வியூ எடுக்கிறன்ற பேர்ல அப்படி கொலையா கொண்டுகிட்டு இருக்க, சீக்கிரம் இன்டர்வியூ முடி கண்ணு. ஓகே சார். எப்பவுமே தமிழ் சினிமால கொங்கு தமிழுக்கு தலை நல்ல மரியாதை இருக்கு. கோயம்புத்தூர் தமிழ்னாலே நல்லா இருக்கும். கோயம்புத்தூர் தமிழ்ல சத்யராஜ், கவுண்டமணி சார் நல்லா கலைக்கு எடுத்திருப்பாங்க. அது மாதிரி ஏன்னா நீங்க உங்க ரீல்ஸ் எல்லாம் போட்டிருக்கீங்களா ஆட் பண்ணி கோயம்புத்தூர்? அந்த மாதிரி பண்ணது. சரிங்க சார். உங்களுக்கு பிடிச்ச நடிகை நிறைய பேர் கேட்டிருப்பாங்க, கண்டிப்பா ஒரு 100 பேர் கேட்டிருப்பாங்க. நான் தெரிஞ்சுக்கிறேனே உங்களுக்கு பிடிச்ச நடிகை.
மனோரமா ஆச்சி பிடிக்கும். ஹீரோயினா கோவை சரளா, வடிவுக்கரசி, இந்த காந்திமதி மேடம், அவங்க எல்லாருமே பிடிக்கும். பாவி கரகாடக்காரன் படத்துல ராமராஜருக்கு அம்மா நினைச்சிருப்பாங்க காந்திமதி. ஆமா, அவங்க நல்ல ஒரு காமெடி ஆக்டர். அவங்க ரொம்ப எங்க அவங்க குணச்சித்திர நடிகை, அவங்க ஆமா, காமெடி எல்லாமே ஆக்டர். எல்லாமே நடிப்பாங்க அவங்க. சரி, உங்களுக்கு நீங்க இவங்க கூட பேர் பண்ணா நல்லா வேற லெவலில் இருக்கு சார். நீ இப்போ சொல்லிட்டீங்க, நிறைய பேர் சொல்லிட்டீங்க 60s 80s போங்க. 80s உங்களுக்கு பிடிச்ச கனவு கண்ணி கண்ணை மூடுனா கனவுல அவங்க வந்தா நல்லா இருக்கும் யாராவது ஒருத்தர். 80s நான் பிறக்க கூட இல்லாமா ஐயா, இப்ப பார்த்துருப்பீங்கல்ல, படம் பார்த்துருப்பீங்களப்பா, அந்த காலத்துல சும்மா அப்படி இருக்குப்பா, அந்த அம்மா அவ்வளோ அழகா இருந்தாங்கப்பா. அது அந்த மாதிரி நினைக்க கூடாதுமா, தவறுதலான. இல்ல சார், நல்லா நடிக்கிறாங்க, அவங்களோட நடிக்கிறேன்னு சொல்லலாம். அப்ப நான் தப்பா சொல்லு சார். இவங்க கூட சேர்ந்து ஜோடி நடிச்சா நல்லா இருக்கும் சார். ஒண்ணு பாருங்க, ஒண்ணு இல்ல சார், இப்போ ரஜினிகாந்த் சார் கூட மகளா நடிச்சாங்க. சரிம்மா, நான் என்னோட ஜெனரேஷன் எடுத்துக்கிறேன். ஸ்ருதிஹாசன் அக்காவோட நடிக்கணும்னு ஆசை. ஸ்ருதிஹாசன் அக்கா வந்து உங்க ஜெனரேஷன். ஆமா, அவங்க என்னோட ஒரு 2-3 வருஷத்துக்கு மூத்தவங்களா இருப்பாங்கப்பா. டேய் தம்பி, உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். வா. கிளினிக்ல ஆள் வெயிட்டிங்ல இருப்பாங்க. அப்போ ரோஸ் மில்க் வாங்கி தரேன்டா. ஓகே. சோ அவங்க என்ன ரீசன்னா, அவங்க நல்ல ஒரு திறமைசாலி, நல்லா பாட்டு படிப்பாங்க, நல்லா நடிப்பாங்க, பலவிதமான திறமைகளை உள்ளடக்கியும். இப்போ யார் கூட நீங்க சேர்ந்து ஜோடி நடிக்க ஆசைப்படுறீங்க? ஜோடி இல்லமா, என்ன கேரக்டர், பேராவோ ஜோடியாவோ, யார் கூட குணச்சித்திர நடிகோ, ஸ்ருதிஹாசன் அக்காவோட நடிக்கணும்னு ஒரு ஆசை. ஸ்ருதிஹாசன் அக்கா கூட ஜோடியா நடிக்கணும் சார். ஜோடியா நடிக்கணும் அக்கா கூட இல்லமா, என்ன கேரக்டர் கிடைச்சாலும் சரி. சரிங்க. இந்த விஷயம் ஸ்ருதிஹாசன் அக்காவுக்கு தெரியுமா? தெரியலையே. வேற இன்டர்வியூ சொல்லியிருந்தீங்களே, டேக் பண்ணி போட்டிருந்தாங்க, இவங்க 2 பேருக்கும் ஜோடி போறது சூப்பராக நடிச்சா நல்லா இருக்கும் சொல்றாங்க சொன்னீங்களே. அப்படின்னு சொன்னீங்கல சாரு. யார? ஆமாமா, அதாவது 2 பேரையும் வந்து பாத்தீங்கன்னா கனடா 3 படம் இருக்கு இல்லையா, ஆமா, அதுல வரும்ல, உள்ள முருகி ஒன் பின்னே வருவேன்னு ஒரு சாங்ஸ் வரும்ல. அது இந்த சாங்ஸ்ல வந்து என்னையும் அவங்களையும் எடிட் பண்ணி போட்டு பசங்க சூப்பரா போட்டிருந்தாங்க. போட்ட உடனே அது மில்லியன் வியூஸ் போச்சு அந்த ரீல்ஸ். நான் சும்மா தனியா பண்ணியிருந்தேன். ஓகே, நீங்க பண்ணதை வந்து கிரியேட் பண்ணி போட்டாங்க, மில்லியன் வியூஸ் போச்சு. கண்டிப்பா ஸ்ருதிஹாசன் அக்காவுக்கு போய் சேர்ந்துருக்கான். எதனா அழைப்பு உங்களுக்கு வந்ததா? அப்படி இல்லம்மா, அவங்க இந்த மாதிரி 1000 பார்ப்பாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கா ஃபோன் பண்ணி பேசினா அவங்க என்னத்துக்காக? இல்ல சார், இன்னைக்கு அவங்க அப்பாவோட ஃபேன் லோகேஷ் கனகராஜ் அவர் வச்சு படம் எடுத்தாரு, டைரக்ட் பண்ணாரு. இப்போ அவங்க கூட சேர்ந்து பேரா நடிக்கிறாங்க. நாளைக்கு யாருக்கு தெரியும், நீங்க ஒரு பெரிய மகா நடிகனா மாதிரி அவரு கூட ஜோடியா நடிச்சு அது நாளைக்கு பிளாக் பஸ்டர் படமா ஹிட் ஆகி நான் வாசல்ல நின்று படம் நினைக்க கூட வாய்ப்பு இருக்கு. எல்லாம் கடவுள் கையில இருக்குமா? ஒரு சின்ன பொய் தான், பரவாயில்ல, நல்லா சந்தோஷப்படுறாரு. நடக்கட்டும் நல்லதுதான், நடக்கட்டும். மீனா, குஷ்பு, அந்த அந்த கேட்டகரி இருக்கிற 80s 20 அந்த டைம்ல உங்களுக்கு பிடிச்ச நடிகை? எல்லாருமே பிடிக்குமா. மீனா மேடம் பிடிக்கும், குஷ்பு மேடம் பிடிக்கும், ராதா மேடம் ரொம்ப பிடிக்கும். ராதா மேடம் பிடிக்கும், சரிகா மேடம். யாரு சொல்றீங்க? சரிகா பாக்கியராஜுக்கெல்லாம் ஜோடியா வருவாங்களா, சரிகாவா சரிதாவான்னு எனக்கு தெரியல. ஐயோ, அப்படியா? ஆமா, அந்த அந்த காலகட்டத்தில் சொல்றீங்க. நீங்க என்கிட்ட இந்த மேனரிசம் இருந்தா நிறைய பேர் சார், எம்ஜிஆர் சார் பார்த்து ஃபாலோ பண்ணி சினிமாக்கு வந்தவங்க நிறைய பேர், நான் ரஜினி சார் மாதிரி ஆகணும், சூப்பர் ஸ்டார் ஆகணும் வந்தவங்க நிறைய பேர், கமலஹாசன் சார் மாதிரி நான் நடிப்பு திலகமாக ஆகணும், நடிக்கணும் வந்தது. உங்களுக்கு யாரும் இன்ஸ்பிரேஷன் இருப்பாங்களா? நீங்க நல்லா நடிக்கிறீங்க, அந்த மாதிரிலாம் யாருமே நான் எடுத்துக்கிட்டது இல்லமா. இவர் பெரிய பிஸ்தா, பாதாம் பருப்பு, முந்திரி கொட்டை, வெள்ளரி விதை ஸ்டைல்ல பண்றேன், அதைத்தான் மக்கள் ரசிக்கிறாங்க. இல்ல சார், நீங்க உங்க ஸ்டைல்ல பண்றீங்க. இன்ஸ்பிரேஷன் அந்த மாதிரிலாம் நான் யாருமே எடுத்தது இல்ல. நான் ரொம்ப படம்லாம் பார்க்க மாட்டேன். சரி, நீங்க படம் பார்க்க மாட்டீங்க, நீங்க நடிச்ச படத்தை யார் பாக்குறதப்பா? என்னோட சிச்சுவேஷன் அப்படிமா, நான் வந்து பிசியோதெரபிஸ்டா இருக்கும், டாக்டரா இருக்கும், நிறைய டைம் இருக்காது. பேஷண்ட்ஸ் வீடு ஒரு முக்கியமான பொறுப்புல இருக்கும். ஸோ டைம் இருக்காது. நான் உண்மையை தான் சொல்ல வரேன். ஏன்னா நீங்க செலிபிரிட்டியே ஆகல, இப்போ வந்து இன்ஸ்டாகிராம் செலிபிரிட்டி ஆயிட்டீங்க, இப்பவே உங்களுக்கு டைம் இல்ல, படம் பார்க்க மாட்டேன்னு சொல்றீங்க. நாளைக்கு பெரிய ஸ்டார் ஆயிட்டீங்கன்னா உங்க படத்தை பார்க்க மாட்டீங்க. நான் கொடுத்த இன்டர்வியூ திருப்பி பாக்குறது இல்ல, சும்மா லைட்டா பாட்டு போயிடுறேன். இப்போ சமீபத்தில் உங்க இன்டர்வியூஸ் நிறைய பார்க்கும்போது ஒரு நடிப்பு கூட மொத்தமும் உங்ககிட்ட இருக்கிறதா நீங்க உணர்ந்திருக்கீங்க, நிறைய பேர் சொல்லியிருக்கிறீங்க. நடிப்பு ரொம்ப முக்கியம், நவரசம் சொல்லுவாங்க இல்லையா? நவரசனோட நம்ம வியூவர்ஸ்லாம் நினைச்சிருப்பாங்க, ஐயோ இவன் திரும்ப அதே காரணம் இல்லை, நான் வேற கேட்க போறேன். நவரசத்தையே நம்ம வேற ஒரு ஸ்டைல்ல பண்றோம், சரிங்களா? சரி, நகைப்பு, சிரிப்பு இப்ப அழுதுகிட்டே சிரிப்பாங்க தெரியுங்களா? உள்ள அழுகிறே வெளியே சிரிக்கிறேன். அதாவது நீங்க சிரிக்கணும், ஆனா உள்ள வேதனை வச்சுட்டு சிரிக்கணும். ஓகே சார். வெக்கம்
ஐயோ பெருமாளே, வெக்கமா வருது. இல்ல சார், வெக்கப்பட சொன்ன உங்களை. அதான் வெக்கத்துல இப்படி பண்ணிட்டு ஃபுல் ஆக்ஷன் பாரு. என்ன பழக்கம் இது? சின்ன புள்ள போல. கோவம் நீ கோவத்துல என்ன பண்ணுன்னு கேட்கல. இங்க பாருங்களேன், இந்த காது கூட விட்டுருங்க, இந்த முகத்துல மட்டும் காட்டுங்களேன் கோவத்தை. கேட்டு வாங்குங்கள் கோபால் பல்பொடி அப்படிங்களா? சரிங்க சார். உங்க டூத் பேஸ்ட்ல உப்பு இருக்கா அப்படின்னு பேர் இருந்தது. கோபம், வீரம். சார் இதே தான் எல்லா இடத்துலயும் பண்றீங்க. சட்டையை தூக்கி ஒரு வீரம் இல்ல சார், முகத்தை காட்டுங்க சார். பொதுவா நம்ம மக்கள் பண்றது அதுதான். ஒரு வீரன் வந்துச்சுன்னா அப்படி பண்ணுவான் சார். கையே இல்ல சார் அவனுக்கு, எப்படி சார் வீரத்தை காட்டுவா? ஓ அப்படி காட்டுவானா? நெஞ்ச நிமிக்கிறது வீரன் தானே. நெஞ்ச பயம், அப்படியே ஷோக் ஆயிட்டேன். ஒன்றும் இல்லை சார், இப்போ நம்ம ஒரு மலைக்கு ஒதுங்கி இருக்கோம், டக்குன்னு இடி விழுகுது, நம்ம என்ன பண்ணுவோம்? இப்படிதானே பயப்படுவோம். அப்படியே உங்க கண்ணுல கருணை அப்படியே கரைஞ்சோடணும், பாக்குறவங்க அப்படி ஃபீல் பண்ணும். அந்த மாதிரி ஒரு பாறை பாருங்க பார்க்கலாம். நான் பூனைக்குட்டியை தடவை சொல்ல, ஒரு கருணை தானே. ஓ பூனைக்குட்டி மேல கருணை சார். ஓகே, அந்த சீன்ல பூனை செத்துருச்சு, வேண்டாம் என்கிட்ட என் மேல கொஞ்சம் கருணையா அப்படியே இந்த கண்ணாடி போட்ட தம்பி, கருப்பு சட்டை போட்ட தம்பி, பாவம்ல அப்படின்னு அப்படியே கருணை அப்படியே கொட்டுறீங்க என் மேல. ஓ உங்க கருணையோ கருணை சார், கரைஞ்சிட்டே போங்க. இது அதே பூனைக்குட்டியா? அந்த பூனைக்குட்டியை நானே நசிக்கிறேன், வேண்டாம் என்ன பார்த்து சொல்லுங்க. பாசம் கட்சி கொடுப்பா, கண்ணில் உழுந்துச்சாடி. சாரி சார், பாசம் கேட்குறேன் சார். பாசம் தான் சொல்ல வரேன் சார். பாசத்தை அப்படிதான் விசுவாசிக்குவாங்க. இது பாசம்ன்றது அது ஒரு அன்பு தான். அது ஒரு அன்பா தான். அதான் சார், பாசமா ஒரு பார்வை பாருங்களேன்னு சொன்னேன். கூச்ச பார்வை இருந்துச்சுன்னா கண்ணாடி போடுங்க. கூச்சன்றது அது வேற. ஓ இல்ல நீங்க காட்டின பாசத்துல ஆசமா இருந்துச்சு போங்க, அற்புதமா பண்ணிட்டீங்க. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஜோடி கொடுத்துறாங்க சார் கையில, இப்ப லவ் பண்ணுங்க சார். அதை போய் உருகி அப்படியே லவ் கொட்டி அதிட ப்ரப்போஸ் பண்ண சார். இதுதான் அந்த ரோசா பூன்னு நினைச்சுக்கோங்களேன். இந்த ரோசா பூ கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணுங்க சார். உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ இல்லாம என்னால இருக்க முடியாது. இதெல்லாம் கேட்டுட்டு எங்களால இருக்க முடியாது. நீங்க நான் உன்னை பார்க்கணும்னு நினைக்கல, நான் உன் கூட வாழணும்னு நினைக்கல. ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு ஸ்டைல்மா, அதான் அவங்க ஸ்டைல விட்டுருங்க. மாதவனை போய் எதுக்கு இதுல இருக்கிறீங்க? இப்போ பண்ணி பண்ணுங்க சார், எனக்காக ஒன் மோர் டேக் சார். உங்க அன்புல அப்படியே உருகிட்டேன். ஒன் மோர் சார் ப்ளீஸ் சார். லவ் சார். உன்னை நான் பார்ப்பேன்னு நினைக்கல. டயலாக் தெரியாது. ஓகே, இப்போ நீங்க பண்ணதே பண்ணுங்க. நீங்க பார்த்தா பர்சப்பல அதே பண்ணுங்க. நான் உன்னை பார்ப்பேன்னு நினைக்கல, லவ் பண்ணுவேன்னு நினைக்கல, ஆனா இதெல்லாம் நடந்துருமோன்னு பயமா இருக்கு. எங்களுக்கு உங்களுக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு. ஆச்சரியம் சார், ஆச்சரியம். சொட்டு மண் விட போறீங்க கண்ணில். அப்படி இல்லாம ஆச்சரியத்தோட இதே வந்து ஐப்ரோ ரைஸ் தான் இருக்கும். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம், ஓ பாருங்க ஐப்ரோ தான் ரைஸ் ஆயிருக்கும். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க போடுற சரி நீங்க ஐப்ரோ பண்ணலாம், நீங்க ஐப்ரோ எடுத்துக்கிறீங்க. அதான் எக்ஸ்பிரஷன்ஸ்மா, அதான் எக்ஸ்பிரஷன்ஸ். இப்போ நீங்களே பாக்குறீங்க, ஓ நம்ம போட்ட வீடியோ மில்லியன் வியூஸ் போயிருச்சா நம்ம இன்டர்வியூ, அப்படி ஆச்சரியமா பார்ப்பீங்களா? அப்போ ஐப்ரோ தான் ரைஸ் ஆகும். ஓகே சார், ஆச்சரியம். கண்ணில் மருந்து ஊத்துற மாதிரி காமிச்சிட்டீங்க. ஐப்ரோ அதிர்ச்சி, அதிர்ச்சிக்கும் வரும்ல உங்களுக்கு ஐப்ரோ போதான். ஆமா, அதிர்ச்சிக்கும் ஐப்ரோ மேல போகும், ஆச்சரியத்துக்கு ஐப்ரோ மேல போகும். சிலதுக்கு வந்து கூட்டு எல்லாமே சேர்ந்து வரும். நீங்க ஹால்மார்க் சேனல் வியூவர்ஸ்க்கு ஏதாவது சொல்லணும்னா சொல்லிடுங்க. அதாவது உங்களை மாதிரியே நாளைக்கு நானும் ஒரு செலிபிரிட்டி ஆகணும்னு நினைச்சிட்டு எவ்வளவு பேர் ஏங்கிட்டு இருப்பாங்கல்ல, யூடியூப்ல வீடியோ போறதுக்கோ இன்ஸ்டாகிராம் வீடியோ போறதுக்கோ, நம்ம நாளைக்கே விடிஞ்சா செலிபிரிட்டி ஆயிடணும். அவங்களுக்கு நீங்க சொல்ற டிப்ஸ் என்ன பண்ண பெரிய ஆளாகலாம்? அவங்க பண்ற வேலையை தன்னம்பிக்கையோடையும் தைரியத்தோடையும் கடின உழைப்போடையும் பண்ணாங்கன்னா வாழ்க்கையில முன்னேறிடுவாங்க. அது வந்து நீங்க சொல்ற மோட்டிவேஷனல். நான் கேட்கறேன், யூடியூப்ல இந்த மாதிரி வீடியோ போட்டா கிளிக் ஆகும், இந்த மாதிரி ஆக்ஷன் பண்ண கிளிக் ஆகும், இந்த மாதிரி டிபெண்ட்ஸ் அப்பான் தி பர்சன். ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு டேஸ்ட் இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச டேஸ்ட், நம்மளுக்கு பிடிச்ச டேஸ்ட் நம்ம போடுற வீடியோலயே தெரியும் இல்லையா? நவரசம் இல்லமா, ஒன்னொன்னா நம்ம பார்த்து போடுறோம். நம்மளோட டேஸ்ட்ன்றது நம்மளோட ஃபாலோவர்ஸ்க்கே தெரியும். ஓகே இவர் இந்த மாதிரி தான் பண்ணுவாரு அப்படின்றது. இவ்வளவு பிஸி ஷெடியூல்லையும் தமிழ் சினிமா, இந்திய சினிமா, உலக சினிமான்னு இத்தனை ஒட்டுமொத்த சினிமாவும் உங்களை வளவிரிச்சு கால் சீட்டுக்காக நாயா பைய அலையும் போதும் எங்களுக்காக இவ்வளோ நேரம் ஒதுக்கி இவ்வளோ நேரம் ரொம்பவே சிறப்பாக இன்டர்வியூ கொடுத்த, சிறப்பாக பேட்டி கொடுத்த உங்களுக்கு ஹால்மார்க் சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் சார்.
தேங்க்யூ சார். ஹால்மார்க் சேனலுக்கு நானும் என்னோட மனதார நன்றி தெரிவிக்கிறேன். ஹால்மார்க் யூடியூப் சேனலை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.